السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் இந்த திக்ரை 341 தடவைகள் ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுபஹானஹு வ தஆலா பலவிதமான பாக்கியங்களை நமக்கு வழங்குகின்றான். நம்முடைய கடன்களை அல்லாஹ் நீக்குகின்றான். ரிஸ்கை அல்லாஹ் அதிகப்படுத்தி தருகின்றான். அல்லாஹ்வினுடைய பாதுகாப்பு கிடைக்கும். அதே போன்று நம்முடைய தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான். கவலைகளை நீக்குகின்றான். இவ்வாறு மிகச் சிறந்த ஒரு திக்ரை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு அதே இடத்தில் அமர்ந்தவர்களாக இந்த திக்ரை இந்த எண்ணிக்கை அளவு ஓதுவோம். ஒவ்வொரு எண்ணிக்கை அளவுகள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. ஒவ்வொரு தேவைகளுக்கும் ஒவ்வொரு விடயங்களுக்கும் ஒவ்வொரு எண்ணிக்கை அளவு குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இமாம்கள் தங்களுடைய வாழ்க்கையில் ஓதி அனுபவமடைந்திருக்கிறார்கள். நாமும் இதனை ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தால் நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுபஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையிலும் எல்லா காரியங்களையும் சீராக்கி தருவான். மிகச்சிறந்த ஒரு திக்ர் ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன், பொறுப்பேற்பவர்களில் அவனே மிக சிறந்தவன் என்று பொருள்படக்கூடிய இந்த திக்ரை தீங்குகளை விட்டும் பாதுகாப்பு பெற நினைப்பவர் 341 தடவை ஓத வேண்டும். 341 தடவை ஓதினால் தீங்குகளை விட்டும் அல்லாஹ் பாதுகாப்பு வழங்குகின்றான். ரிஸ்கில் விஸ்தீரணமடைய நினைக்கின்றவர், அதே போன்று கடன் நிறைவேற வேண்டும் என்று எண்ணத்தில் இருக்கிறவர் 308 தடவை ஓத வேண்டும். அதே போன்று ஏதாவது வேலை நிறைவேற வேண்டும் என்று நினைக்கின்றவர் 111 தடவையும், சோதனைகள் கவலைகள் நீங்க வேண்டும் என்று நினைக்கின்றவர் 104 தடவையும் ஓத வேண்டும். இதை எதற்காக ஓதினாலும் இதன் ஆரம்பத்திலும் கடைசியிலும் 11 தடவைகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் ஸலவாத் கூற வேண்டும். இவ்வாறு கூறினால் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய கடன்களை அல்லாஹ் நீக்கி வைப்பான். அதே போன்று ரிஸ்கில் அல்லாஹ் விஸ்தீரணத்தை ஏற்படுத்துகின்றான். அதே போன்று நம்முடைய தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான். கவலைகள் கஷ்டங்களை அல்லாஹ் நீக்குகின்றான். நிம்மதியான ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தருகின்றான். உள்ள நாயன் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன்.